மாமா என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்னங்க ஆச்சு? புனிதா, மணிகண்டன் அவன் ரூம்ல பேசிக்கிட்டு இருந்த விஷயம் என் காதுல கேட்டுச்சு புனிதா. எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? எதுக்கு இப்ப அவங்க ரூம் பக்கம் போனீங்க? ஏற்கனவே நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கான். இப்ப நீங்க ரூமுக்கு போனதை மணிகண்டன் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ கபிலன், அதை விடுங்க கபிலன். மணிகண்டனும் சரவணனும் சேர்ந்து மாமா கிட்ட பத்திரத்துல கையெழுத்து வாங்க போறாங்களா? அதுக்காக லாயர் கிட்ட கூட பேசிட்டாங்களா? என்னது, லாயர் கிட்ட பேசிருக்காங்களா? எதுக்காக மணிகண்டனும் சரவணனும் லாயர் கிட்ட பேசினாங்க? பத்திரத்துல அப்பா கிட்ட அப்படி என்ன கையெழுத்து வாங்க போறாங்க? புனிதா, எல்லாமே இதெல்லாம் சொத்துக்காகன்னு உங்களுக்கு புரியலையா புனிதா? இவ்வளவுதான் உங்க தம்பிங்க லட்சணம். நீங்க குடும்பம் தவிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் மாமா சரியாகணும்னு நினைக்காம சொத்தை அபகரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க.